ஒரு பசுமையான அடர்ந்த காட்டில் பல மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. அந்த அழகான காட்டில் ஒரு குறும்புக்கார முயல்குட்டி ஒன்று வாழ்ந்து வந்தது. இந்த முயல்குட்டி எப்பொழுதும் தனிமையாக இருப்பதனால் இது விளையாட ஆத்தங்கரைக்கு செல்வது வழக்கமாக வைத்திருந்தது. அங்கு சென்று அங்குள்ள மரங்களிடம் பேசிக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கும். அவ்வாறு ஒரு நாள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு கேரட் அங்கு வந்து விழுந்தது. அதனை கண்ட முயல்குட்டி சொன்னது, இது என்னது? வித்தியாசமாக இருக்கிறது. இந்த பழம் மிகவும் அழகாக இருக்கிறது. இது எப்படி இங்கு வந்திருக்கும்? எங்கிருந்து வந்தால் என்ன? இதை நான் தான் சாப்பிடுவேன், யாருக்கும் தரமாட்டேன். மறுநாளும் அதேபோல் முயல்குட்டி ஆத்தங்கரைக்கு சென்று ஆவலாக பார்த்தது. நான் இன்றும் வந்துவிட்டேன். இன்று நான் விளையாடிக் கொண்டிருப்பேன். அப்பொழுது திடீரென்று கேரட் வந்துவிடும் என்று விளையாட்டாக யோசித்த முயல் அதேபோல் விளையாடி கொண்டிருந்தது. முயல்குட்டி நினைத்தது போலவே திடீரென்று கேரட் வந்து விழுந்தது. இதை பார்த்ததும் அதற்கு சந்தோஷம். இதை நானே எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று மகிழ்ச்சியுடன் சிரித்தது. இதேபோல் மறுநாளும் கேரட் வந்து விழும் என்ற நம்பிக்கையில் விளையாடி கொண்டிருந்தது முயல்குட்டி. ஆனால் வந்து விழவே இல்லை. இதை கண்டதும், இன்று என்னை கேரட் நண்பன் ஏமாற்றிவிட்டது. அப்பொழுது அங்கு உன்னை யாரும் ஏமாற்றவில்லை என்று ஒரு குரல் கேட்டது. முயல்குட்டியும் யாரென்று பார்த்தது. அங்கு ஒரு நரி வந்து நின்றது. அந்த நரி சொன்னது, உன்னை அந்த கேரட் நண்பன் ஏமாற்றவில்லை. என்னோடு வா, அதைப்போல் நான் நிறைய கேரட் நண்பர்கள் காட்டுகிறேன். ஓ, அப்படியா? நீ சொல்வது உண்மைதானா? அப்படி இருந்தால் சரி, நானும் வருகிறேன். உண்மைதான், வா என்னோடு, நான் கூட்டி செல்கிறேன் என்று முயல்குட்டியை ஏமாற்றி நரி தந்திரமாக கூட்டி சென்றது. நரி சொன்னது போலேயே அங்கு நிறைய கேரட்டுகள் இருப்பதை கண்டதும் முயல் ஆச்சரியத்தில் வியந்தது. இந்த கேரட்டுகள் அனைத்தும் உனக்காகத்தான். நீ நினைத்த நேரம் இங்கு வந்து சாப்பிடலாம் என்று நரி சொன்னதும் கேரட்டுகளை சாப்பிடத் தொடங்கியது முயல். நிறைய கேரட்டுகளை சாப்பிட்ட முயல் ஆத்தங்கரையோரம் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தது. இதனை கண்ட நரி வஞ்சகத்துடன் சிரித்து கொண்டே சென்றது. நரி நினைத்தது, நம் திட்டத்தின்படி எல்லாம் நன்றாக நடக்கிறது. இந்த முயல் சரியான முட்டாள் முயலாக உள்ளது. நான் இதனை சீக்கிரம் ஏமாற்றி எனக்கு இரையாக்கி விடுவேன். என்னிடம் இருந்து தப்பிக்க முடியாது என்று சிரித்தது. முயல்குட்டியும் தினமும் அந்த கேரட் தோட்டத்திற்கு சென்று வயிறார நிறைய கேரட்டுகளை தின்றுவிட்டு அந்த மரத்தடியில் படுத்து உறங்குவது வழக்கமாக வைத்திருந்தது. அப்பொழுது அங்கு வந்த ஒரு ஆமை படுத்து உறங்கிக் கொண்டிருந்த முயலை பார்த்து, மீண்டும் ஒரு முயலா? எத்தனை முயல்கள் இப்படி சிக்கப் போகிறது என்று தெரியவில்லை அந்த நரியிடம். இதனை கேட்ட முயலும், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டது. அதற்கு, நான் சொல்வது உண்மை. உன்னை அந்த நரி கொல்லப் போகிறது என்று கூறி முயலை ஓரிடத்திற்கு அழைத்து சென்று காட்டியது. முயல் பார்த்து அதிர்ச்சியானது. ஆமை சொன்னது, இங்கு பார், உன்னை போன்று நிறைய முயல்களை அது ஏமாற்றி வேட்டையாடி தின்றுள்ளது. என்ன சொல்கிறாய்? அப்போ என்னை போன்று நிறைய முயலை தின்றுள்ளதா? என்னையும் தின்று விடுமா அந்த நரி? இதனை கேட்ட முயலும் இனி நரிக்கண்ணில் படக்கூடாது என்று தெரித்து ஓடியது. பிறகு முயலும் யார் சொல்வதையும் நம்பி ஏமாறக்கூடாது என்று தாம் இருக்கும் இடத்திலேயே கேரட்களை விளைய வைத்து சாப்பிட்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தது. இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், நாம் பிறர் கூறுவதை நம்பி ஆபத்தில் சிக்குவதை விட வெற்றியோ தோல்வியோ தன்னை நம்பி முயற்சிப்பது மிகச் சிறந்தது.